Recording in progress.
அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவுருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் வி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரின்சிபி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரின்சிபியின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரொட்டேரியன் ஆர் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் டி எஸ் ராஜ்குமார் அவர்களுக்கும் மற்றும் சங்கத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும், இன்று இந்த திட்டத்தில் இணைந்து செயலாற்றிக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பிரைட் சங்கத்தின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் மதிவாணன் அவர்களுக்கும், தலைவர் ரொட்டேரியன் முதுகுமரன் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் மகேஷ் அவர்களுக்கும் மற்றும் அந்த சங்கத்திலிருந்து இணைந்து செயலாற்றிக் கொண்டிருக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் இத்தருணத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் தொகுப்பாளர் ரமேஷ் அவர்களுக்கும், இந்த திட்டத்திலே செயலாற்றியுள்ள அனைத்து ரோட்டரி உறுப்பினர்களுக்கும் மற்றும் வெளியிலிருந்து ஆதரவு அளித்துக் கொண்டு நமக்கு சிறப்பாக வந்திருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நன்முலங்களுக்கும், இந்த திட்டத்தை நமக்கு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், பூங்குடி கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும் இத்தருணத்திலே வாழ்த்துக்களை வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசித்து வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பிரைட் சங்கத்தின் செயலாளர் ரொட்டேரியன் மகேஷ் அவர்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். Rotary prayer. The world is my country. All mankind are my brethren. To do good is my religion. I believe in God. Nandri. Four-way test. Of the things we think, say, or do. Is it the truth? Is it fair to all concerned? Will it build goodwill and better friendship? Will it be beneficial to all concerned? Nandri. நன்றி சார். அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் நிகழ்ச்சி அளிக்க வருகிறார்.
ஐயோ ஆடியோ கட் ஆயிருக்கியா? வாழ்க வளமுடன். எல்லையற்ற பரம்பொருளே, இப்பயிற்சியின் மூலம் உடலும் உள்ளமும் நலம் பெற எல்லாம் வல்ல இறையாற்றலை வேண்டிக் கொள்கிறோம். ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா நெஞ்சமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இறையுணர்வோடும் இயற்கையோடும் இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, நம் மனம் இரக்க குணமுடையது, நம் மனம் நல் எண்ணங்களில் நிலைத்திருக்க அருள் புரிவாயாக. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக கைகளுக்குண்டான பயிற்சி அளித்து ஊக்கப்படுத்த வருகிறார்கள் கண்ணப்பன் ஐயா. 10 விரல்களும் அழுத்தப்படுமாறு செய்து கொள்கிறோம். 11 முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அடுத்ததாக உள்ளங்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அடுத்த உள்ளங்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அடுத்து விரல்களுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அடுத்த விரல்கள் 1 2 3 5 6 7 8 9 10 11. அடுத்து புறங்கை 1 2 3 4 5 7 8 9 10 11. விரல்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அடுத்த கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11. விரல்களுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 11. விரல் இடுக்குகளில் 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அடுத்தவர்கள் வைத்துக் கொள்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அடுத்து பெருவிரல் இணைத்துக் கொள்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 7 8 9 10 11. பெருவிரல் பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11. மணிக்கட்டு 1 2 3
5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ஒரு நீண்ட மூச்சு. அப்படியே கைகளில் ஏற்பட்ட உணர்வுகளையே கவனிக்கிறாங்க. அதை விட ஒரு ஆழமான மூச்சு. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக மூட்டு இயக்க பயிற்சி அளிக்க வருகிறார் பூங்கொடி கண்ணப்பன் அம்மா அவர். அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம 10 மூட்டுக்களை இயக்கிற பயிற்சியை பார்க்க போறோம். அதுல முழங்கால் முட்டிக்கு மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பயிற்சி செய்ய போறோம். முதல்ல கணுக்கால் பயிற்சி. வலதுகால் 1 2 3 4 5. அடுத்த ஆப்போசிட் 1 2 3 5. ஓய்வு. அடுத்தது இடது 1 2 4 5. அடுத்த ஆப்போசிட் 1 2 3 4 5. ஓய்வு. சுவாசத்தையே கவனிக்கிறோம். அடுத்ததாக முழங்கால் மூட்டு 1 2 3 4 5. அடுத்த ஆப்போசிட் 1 2 3 4 5. ஓய்வு. சுவாசத்தையே கவனிக்கிறோம். அடுத்ததாக கால்கள் விரித்த நிலையில் முழங்கால் மூட்டு பயிற்சிக்கான ஒரு எக்ஸ்ட்ரான பயிற்சி. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. சுவாசத்தையே கவனிங்க. நீண்ட மூச்சு காற்று. மெதுவாக உள்ளிருக்கு. மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்ததாக இடுப்பு. கால்கள் விரிந்த நிலையில் வலது பக்கமாக 5 முறை, இடது பக்கமாக 1 2 3 4 5. அடுத்த ஆப்போசிட் 1 2 3 4 5. ஓய்வு. சுவாசத்தையே கவனிங்க. நீண்ட மூச்சு காற்று எடுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்ததாக முதுகு தண்டிற்கான பயிற்சி. நீண்ட மூச்சு காற்றை எடுத்து குனிஞ்ச நிலையில் வைத்து எழுந்த நிலையில் வைக்கிறோம்.
2 3 4 ஓய்வு. சுவாசத்தை கவனிக்கிறீங்க. நீண்ட மூச்சு காற்று எடுத்து மெதுவாக பக்கவாட்டில் வளையும் பயிற்சி. அப்படியே சைடுல பெண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. சுவாசத்தை கவனிங்க. நீண்ட மூச்சு காற்று இழுத்து மெதுவாக வெளியேற்ற முடியுங்க. அடுத்ததாக தோள்பட்டை பயிற்சி. கைகள் மேல் நோக்கி இருக்கட்டும். உள்புறமாக இருமுறை, வெளிப்புறமாக இருமுறை. 1 2 3 4 5. அடுத்த ஆப்போசிட். 1 2 3 4 5. ஓய்வு. சுவாசத்தை கவனிங்க. நீண்ட மூச்சு காற்று இழுத்து மெதுவாக வெளியேற்ற பண்ணுங்க. அடுத்ததாக உள்ளங்கை மூட்டு பயிற்சி. கைகள் சேர்த்து வச்சுக்கோம். 1 2 3 4 5. அடுத்த ஆப்போசிட். 1 2 3 4 5. ஓய்வு. சுவாசத்தை கவனிங்க. அடுத்ததாக முழங்கையிலிருந்து விரல்கள் பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய பயிற்சி. கைகளை நீட்டிக்கோங்க. வலது கை திருப்பி வச்சுக்கோங்க. இடது கையை போட்டு பிடிச்சுக்கோங்க. அப்படியே உள்ள வெளியே 10 முறை செய்ய போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக ஓய்வு. அடுத்து அப்படியே கைகளை நீட்டிக்கிறோம். இடது கையை திருப்பிக்கிறோம். வலது கைக்குள்ள போய் போட்டு பிடிச்சுக்கிறோம். அப்படியே உள்ள வெளியே 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. சுவாசத்தை கவனிங்க. அடுத்ததாக பயிற்சி. வெளிப்புறமாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து உள்புறமாக 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. சுவாசத்தை கவனிங்க. அடுத்ததாக விரல்களுக்கான பயிற்சி. கைகளை எடுக்க மூடி திறக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9
10. ஓய்வு. சுவாசத்தை கவனிக்கிறோம். அடுத்ததாக கழுத்து பயிற்சி. நினைக்கோங்க. வலதுபுறமாக 5 முறை, இடதுபுறமாக 5 முறை மெதுவாக செய்யுங்க. 1, 2, 3, 4, 5. அடுத்து ஆப்போசிட். 1, 2, 3, 4, 5. ஓய்வு. சுவாசத்தை கவனிங்க. நீண்ட மூச்சு காற்று இழுத்து மெதுவாக வெளியேற்ற பண்ணுங்க. மீண்டும் ஒரு ஆழமான மூச்சு காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்ற பண்ணுங்க. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக ஜம்பிங் மற்றும் ஆசன பயிற்சி அளிக்க வருகிறார்கள் ஆசான் கண்ணப்பன் ஐயா. ஆதிமுத்திரை. பெருவிரலை 4 விரலுக்கு அடியில் வைத்து நெஞ்சட்டு பகுதியில் வைத்து மெல்ல மெதுவாக தொடங்குகிறோம். 1, 2 அப்படியே வேகப்படுத்தலாங்க. மெல்ல மெதுவாக நீண்ட காற்று இழுத்து அடுத்து பின்பக்கமாக 2, 3 வேகப்படுத்துங்க. அடுத்ததாக பக்கவாட்டி. மெதுவாக படுத்த நிலைக்கு போய் விடுகிறோம். நீங்க போயிட்டு இருக்காரு. இதய துடிப்பையே கவனிக்கிறோம். நம்முடைய இதய துடிப்பு எவ்வாறு உள்ளது என்பதை கவனித்துக் கொண்டே இருக்கிறோம்.
மூச்சு ஆழ்ந்து உள்ளே சென்று வருகிறது. அடுத்ததாக வலது காலை மடித்து நம்முடைய மூக்கு நுனிக்கு பக்கத்தில் நம்முடைய முட்டி பகுதியை வைத்துக் கொள்கிறோம். ஒரு நீண்ட மூச்சு. அடுத்த கால்முட்டி பகுதி. காற்று வெளியேறுகிறது. வெளியேறும் பொழுதுதான் நம்முடைய மூக்கு நுனியும் முட்டி பகுதியும் இணையும். காற்றை வெளியேற்றுகிறோம். இந்த நிலையில் ஆழ்ந்த மூச்சு. அடுத்து இரு கால்களையும் இணைத்து வைத்துக் கொள்கிறோம். மிக முக்கியமான பயிற்சி, எளிமையான பயிற்சி. மெல்ல முன்னும் பின்னும் கொண்டு வாங்க. அப்படியே உடலை புறமாக போடுகிறோம். ரைட் சைடு. அடுத்து இடப்புறமாக போடுகிறோம். ஆழ்ந்த மூச்சு. காற்று உள்ளிழுக்கும் பொழுது வயிற்று பகுதி மேல வரட்டும். காற்று வெளிவிடும் பொழுது வயிற்று பகுதி கீழே செல்லட்டும். முறையான மூச்சு, ஆழ்ந்த மூச்சு. இடப்புறமாக புரண்டு வலது கையை நெஞ்ச பகுதியில் வைத்து இடது கையை தலைக்கு மேல் வைத்து அப்படியே உடலை இருக்கிறோம். மெல்ல மெதுவாக. அடுத்து வலது கையால் வலது கால் கணுக்களை பிடித்து பின்னாடி வைத்துக் கொள்கிறோம். இடது கையால் இடது கால் கணுக்களை பிடித்து பின்னாடி வைத்துக் கொள்கிறோம். உடல் நேராக இருக்கிறது. நீண்ட காற்றுள் இருக்கிறோம். உடல் முழுவதும் காற்றை நிரப்பி அக்காற்றை வெளிவிட்டவாறு அப்படியே தலை கீழ் நோக்கி வருகிறது. அப்படியே கைகளை கோர்த்து மேலே உயர்த்துகிறோம். 10 வினாடிகள் இருக்கட்டும். அதே நிலையில் 1 2 3 4 5 6 7 8 9 10. மெல்ல தலை மேல வருகிறது. மூச்சு உள்ளே போகிறது. நீண்ட மூச்சுகள் எடுத்து மெல்ல வெளியேற்றிவிட்டோம். அடுத்து அடிவயிற்றுக்கான பயிற்சி. நீண்ட காற்று இழுத்து மெல்ல மெதுவாக வெளியேற்றுகிறோம். பத்து வினாடிகள். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து கட்டை விரல் பகுதி அடிவயிற்று போகுமாறு அடிவயிற்று வைத்து ஒரு நீண்ட மூச்சு இழுத்து அக்காற்றை வெளிவிட்டவாறு கொண்டு வருகிறோம்.
வெளியிட்டவாறு தலைப்பகுதி கீழ் நோக்கி செல்கிறது. காற்று வெளியேறுகிறது, வெளியேறுகிறது, வெளியேறுகிறது. முழுமையாக வெளியேற்றிய நிலையில் ஒரு 10 வினாடிகள் இந்த நிலையில் சுவாசம் இயல்பாக இருக்குங்க. 10 வினாடிகள் இருந்த பிறகு மெதுவாக மூச்சு இழுத்துக்கிட்டே மேல வாங்க. எடுத்த மூச்சு காற்றை வெளியேற்றிடுறோம். ஆழ்ந்த மூச்சு. அடுத்து ஒரு நீண்ட காற்று. இது எல்லாரும் செய்ய முடியும், எல்லா வயதினரும் செய்ய முடியும். இந்த பயிற்சி அப்படியே மூச்சு காற்றை விட்டுக்கிட்டே கீழே கொண்டு வாங்க. கொண்டு வரோம். கைகளை நீட்டிய நிலையில் தலைப்பகுதி அப்படியே கீழ் நோக்கி செல்கிறது. ஒரு 10 வினாடிகள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நல்லா உள்ள இருக்கிறேங்க. உடல் முழுவதும் காற்று நிறைந்த நிலையில் அப்படியே கைகள் கீழே வருகிறது. மூச்சு காற்று வெளியேறுகிறது. முழுமையாக வெளியேறுகிறது. ஒரு ஆழ்ந்த மூச்சு. ஒரு நிதானமான மூச்சு. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக கிரியா பயிற்சி மற்றும் சுவாசத்தை கவனித்தல். கிரியா பயிற்சி செய்யும் பொழுது இந்த மாதிரியான ஒரு துணி வச்சுக்கோங்க. கட்டாயம் உள்ள இருக்கக்கூடிய நீர் வெளியேறுவது நல்லது. இடது கையில் சிம்முத்திரை, இந்த ஆள்காட்டி விரலும் கட்டை விரலும் இணைத்திருக்கிறது. இந்த 2 விரல்களும், இந்த ஆள்காட்டி விரலும் நடுவிரலும் மடித்து, இந்த மோதிர விரலையும் சிறு விரலையும் இணைத்து, இந்த கட்டை விரலால் வலது நாசியை அடைத்து முது தண்டை நேராக வைத்து 5 முறை காற்றை வெளியேற்றுகிறோம். 1, 2, 3, 4, 5. அடுத்த நாசியை வேகமாக வெளியேற்றுகிறோம். 1, 2, 3, 4, 5. ஒரு ஆழ்ந்த மூச்சு. நீண்ட காற்று மூக்கு வழியாக உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறட்டும். செய்த பயிற்சிக்கு ஓய்வெடுத்துக் கொள்கிறோம், ஆசுவாசப்படுத்திக் கொள்கிறோம். அடுத்ததாக வலது நாசியை அடைத்து இடது நாசி வழியாக உள்ளிழுத்து வெளியேற்றுகிறோம். 1, நன்றாக உள்ளிழுத்து வெளியேற்றுங்கள். 2, 3, 4, 5. அடுத்த நாசி. 1, 2, 3, 4, 5. ஒரு ஆழ்ந்த மூச்சு. செய்த பயிற்சிக்கு ஓய்வெடுத்துக் கொள்கிறோம். உடலை இயல்பு நிலைக்கு கொண்டு சென்று மறுபடியும் பயிற்சியை தொடங்குவோம். நிதானமான ஆழ்ந்த மூச்சு உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறட்டும். இந்த அற்புதமான காலை வேளையில் ஒரு நறுங்காற்று, தூய காற்று உள்ளே சென்று மெல்ல வெளியேறட்டும். காற்று ஒரு நுண் உணவு என்று சொல்வார்கள். தண்ணீரை விட, உணவை விட காற்றே பிரதானமானது. அந்த காற்றை இந்த அதிகாலை வேளையில் ஆழ்ந்து உள்ளிழுத்து மெல்ல மெதுவாக வெளியேற்றுகிறோம்.
அடுத்து 2 நாஸ் வழியாக காற்றை வெளியேற்றுகிறோம் 5 முறை. 1 2 3 4 5. அடுத்து உள்ளிழுத்து வெளியேற்றுகிறோம் 1 2 3 4 5. ஒரு ஆழ்ந்து உள்ளே சென்று மெல்ல வெளியேறட்டும். தடையில்லாமல் காற்று உள்ளே சென்று தடையில்லாமல் வெளியேறுகிறது. நாம் நன்றாக உணவு முறைகளும் ஆசன பயிற்சிகளும் மூட்டு இயக்க பயிற்சிகளும் செய்ததன் விளைவாக நம்முடைய நாசி ஓட்டங்கள் முழுவதும் திறந்திருக்கும். எங்கும் தங்கு தடை இல்லாமல் காற்று உள்ளே சென்று அவ்விடங்களுக்கு உயிர் சக்தி செலுத்திவிட்டு தேவையில்லாத விஷயங்களை வெளியேற்றும். அப்படி ஒரு அற்புதமான பயிற்சியை செய்து கொண்டிருக்கிறோம் இவ்வேளையில். நிதானமான நீண்ட மூச்சு. அடுத்து தோள்பட்டைக்கான பயிற்சி உள்ளிழுத்து வெளியேற்றுகிறோம் 1 2 1 2 1 2 1 2. ஒரு ஆழ்ந்த மூச்சு. நல்ல ஆழமாக காற்று உள்ளே சென்று மெல்ல மெதுவாக இருநாசி வழியாக சீராக வெளியேறுகிறது. தூய காற்று ஆழ்ந்த மூச்சு எடுத்து மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. அடுத்து இரு கைகளையும் பக்கவாட்டில் வைத்து உடலை நேராக வைத்து காற்றை உள்ளெடுத்து வெளியேற்றுகிறோம் 1 2 1 2 1 2 1 2 1 2. ஓய்வு. நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் ஓய்வுபடுத்திக் கொண்டு அடுத்த பயிற்சியாக காதுகளை அடைத்து நீண்ட காற்று இழுத்து மகர ஓசை. மீண்டும் ஒரு முறை நன்றாக உள்ளிழுத்த மகர ஓசை. ஆழ்ந்த மூச்சு எடுத்த பிறகு அப்படியே இருதலை கொண்டு வருகிறோம். அப்படியே கைகளை ஆனந்தத்தில் வைத்து ஒரு 5 முறை ஆழ்ந்த உள்ளிழுத்து காற்றை வெளியேற்றுகிறோம். நன்றாக காற்று உள்ளே செல்லட்டும், மெல்ல வெளியேறட்டும். கைகள் மேலே உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். கைகள் கீழே வரும் பொழுது காற்று வெளியேறட்டும். நன்றாக உள்ளிழுக்கிறோம். கைகள் மேலே உயர்கிறது, காற்று உள்ளே செல்கிறது. ஆழ்ந்து உள்ளிழுத்து கைகள் கீழே வருகிறது, மூச்சு வெளியேறுகிறது. அப்படியே ஆனந்தம் வைத்து உடலை நேராக வைத்து
இப்பொழுது இயல்பாக சுவாசம் உள்ளே சென்று வெளியேறுகிறது. அதை கவனிப்பாளராக இருக்கிறோம். இயல்பாக நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய சுவாசம் தானாக உள்ளே சென்று தானாக வெளியேறுகிறது. நம்முடைய முயற்சி இல்லாமல் இந்த பஞ்சபூத சக்தியினுடைய இயக்கத்தால், இந்த பேரண்டத்தினுடைய இயக்கத்தால் அதுவாக நிகழ்கிறது. இந்த சிற்றண்டமும் பேரண்டமும் ஒத்துசைந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்போது நாம் பார்வையாளராக இருந்து அதை கவனிக்கிறோம். காற்று உள்ளே செல்கிறது, வெளிவருகிறது, உள்ளே செல்கிறது, வெளிவருகிறது. கண்கள் மூடிய நிலையில் காற்றை கவனித்தால் கவனம் நம்முடைய கட்டுக்குள் வரும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. நல்ல ஒரு கூட்டுப்பயிற்சி இயக்கங்களை ஐயாவிற்கு நன்றி. அடுத்து இன்று நமது சிறப்பு விருந்தினராக இயற்கை வேளாண்மை வழியில் 300 ரகங்களுக்கு மேல் அதாவது பாரம்பரிய அரிசிகளை பயிர் செய்து சாதனை செய்து இயற்கை வழி வேளாண்மை காரைக்கால் எம் பாஸ்கர் அவர்களை இத்தருணத்திலே வருக வருக என்று வரவேற்று, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இயற்கை விவசாயத்துல ரொம்ப ரொம்ப காலமா இருந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 300 ரகங்களுக்கு மேல் பாரம்பரிய அரிசி. ஹீலர் பாஸ்கர் ஐயா கூட நேரா அவரை பாராட்டி யூடியூப்ல இது மாதிரி ரகங்கள் பண்றதுல நல்ல சிறப்பா செய்துட்டு இருக்காங்கிறத பத்தி அவங்கள நல்ல புகழ்ந்து நிறைய விஷயங்கள் வெளிப்படுத்தியிருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா தினம் தினம், அதாவது தமிழ்நாடு ஃபுல்லா சுற்றுப்பயணம் செய்து எல்லா கண்காட்சிகளிலும் சரி, உணவு திருவிழாவிலும் சரி, நெல் திருவிழாவிலும் சரி, எல்லா திருவிழாவிலும் பங்கேற்று மேக்சிமம் தமிழ்நாட்டுல எல்லாருமே ஒரு அறிமுகமானவதான் இருப்பீங்க. அதனால இன்னைக்கு அப்பேற்பட்ட ஒரு வேளாண்மை விவசாயி நம்முடைய காரைக்கால் எம் பாஸ்கர் அவர்கள் இப்பொழுது சிறப்பு விருந்தினராக நம்முடன் சிறப்புரையாற்ற வருகிறார்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் என்கிற ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை தொடர்ந்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிற ரொட்டேரியன் ஐயா குணபாலன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை, இந்த வாய்ப்பை அளித்தமைக்காக முதன்மையாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது போல நம்ம இந்த நிகழ்ச்சியில பங்கு கொண்டிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைய சூழல்ல நம்ம பொதுவா இயற்கை வழி வேளாண்மை என்கிறத பத்தியும், அந்த இயற்கை வழி வேளாண்மை மூலமாக நம்ம என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதும், ரெண்டாவதாக இந்த
இதுல உற்பத்தியாகக்கூடிய பாரம்பரிய அரிசிகள், அதாவது மரபு அரிசிகள்னு சொல்லுவோம், நாட்டு அரிசிகள்னு சொல்லுவோம். அதனுடைய மருத்துவ குணத்தை பத்தியும் பொதுவா பார்ப்போம். அதாவது இயற்கை வழி வேளாண்மை அப்படின்னா இன்னைக்கு பரவலா இயற்கை வழி வேளாண்மை பத்தியும், இயற்கை உணவு பத்தியும், இயற்கை வாழ்வியல் பத்தியும் நிறைய பேசப்படுது. அதுல ஒரு முக்கிய அங்கம் தான் இந்த இயற்கை வழி வேளாண்மை சொல்றது. இயற்கை வழி வேளாண்மைனா என்ன, இயற்கை வழி இல்லாம வேற ஏதாவது வேளாண்மை இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பசுமை புரட்சிக்கு அப்புறம் எல்லாருக்குமே தெரியும், இந்த பசுமை புரட்சிக்கு பிறகு வந்துட்டு நம்ம ரசாயனங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் பயன்படுத்தி செய்த விவசாயம் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா இயற்கை வழி வேளாண்மைக்கு எதிரான ஒரு வேளாண்மை முறையா இருந்துட்டு இருந்தது. அதை நம்ம தவிர்த்து நம்மாழ்வார் அவருடைய பெரும் முயற்சியால இன்று சிறப்பாக தமிழ்நாடு முழுவதும், இன்னும் சொல்ல போனா உலகம் முழுவதுமே தன்னெழுச்சியாக இந்த இயற்கை வழி வேளாண்மைங்கிறது பெரிய அளவுல செய்யப்படுது. அதுல ஒரு முக்கிய பகுதியா பாத்தீங்கன்னா நெல்லு தான் வந்து சிறப்புற நடக்குது. அதுல நம்ம பாத்தீங்கன்னா ஒரு 300க்கு மேற்பட்ட பாரம்பரிய நெல் ரகங்கள். இயற்கை வழி வேளாண்மைன்னு சொன்னாலே அந்த இடத்துல வந்து நமக்கு பாரம்பரிய நெல் ரகங்கள், அதாவது மரபு நெல் ரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்துட்டு நம்ம முன்னோர்கள் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா குலதெய்வ நெல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எப்படி நம்ம குலதெய்வத்தை வழிபடுறோமோ அது போல நம்மளுடைய மூதாதைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருந்தோமோ அதே போல இந்த மரபு நெல் ரகங்களுக்கும் இந்த நாட்டு ரகங்களுக்கும் ஒரு சிறந்த இடத்தை கொடுத்து அதை பல்லாயிரம் ஆண்டுகளாக பாதுகாத்து வச்சுன்னா அது நம்ம கூட பயணிச்சுட்டே இருந்தது. நமக்கும் முன்னோடியாக இருந்தது இந்த நெல் ரகங்கள், இந்த அந்த விதைகள், அதனுடைய விதைகள். அதனாலதான் வந்து நம்ம முன்னோர்கள் நெல்லுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துருந்தாங்க. இந்த இயற்கை வழி வேளாண்மை, இந்த இயற்கையில நம்ம நெல் சாகுபடி செய்யணும் அப்படின்னாக்கா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவை எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த நெல் விதைகள் தான். அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்க வேண்டிய உரங்கள் அப்படின்னு சொன்னோம்னா இன்னைக்கு ரசாயன உரங்கள் உடனடியா அதனுடைய தேடி வெளியில போய் வாங்குற சூழல் இன்னைக்கு இருக்கு. ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா எப்படி விதை முதல்னு சொல்லுவாங்க, விதையை நம்ம எடுத்து வச்சுக்குவோம். அதே போல இடுபொருள்னு சொல்லக்கூடிய இந்த இயற்கை உரங்களும் நம்ம சுற்றியே இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம வீடுகள்ல வளர்க்கக்கூடிய ஆடு, மாடுகள், கோழிகள் இவற்றுடைய கழிவுகளை ஆண்டு முழுவதும் அதை குப்பை குழின்னு ஒரு வீட்டுக்கு பின்னாடி இருக்கும், அந்த குப்பை குழியில கொட்டி அதை சேகரித்து வச்சுப்பாங்க. அதை விவசாயம் செய்யறதுக்கு முன்பாக வயல்ல கொட்டி அதை இயற்கை உரமாக பயன்படுத்துவாங்க. அதோடு இல்லாம பசுந்தாள் உரம்னு சொல்லக்கூடிய இந்த சணப்பு, சஸ்பேனியா, டைஞ்சான்லாம் சொல்லுவோம். இதனுடைய விதைகளை வந்து இயற்கையா வயல்ல விதைச்சி அது ஒரு 40 நாள்ல மடக்கி உழுது அதை மக்க செய்து அதை வந்து தழை சத்துக்கான ஒரு உரமாக மாற்றிக்கொள்வாங்க. இது போல பல்வேறு முறைகள்ல மண்ணை வளப்படுத்துற வழிமுறைகள், அதாவது இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருள்களை பயன்படுத்தியே மண்ணை வந்து மிகவும் வளமையாக வச்சிருந்தாங்க. இன்னைக்கு வந்து இயற்கை வழியில வந்து நம்ம வேளாண்மை செய்ய முடியாது, இயற்கையில வேளாண்மை செஞ்சாக்கா பெரிய மகசூல் கிடைக்காது அப்படிங்கிற கருத்தெல்லாம் இருக்குது. ஆனா அது மிகவும் தவறானது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் தன்னுடைய குரல்ல ஒரு அதிகாரத்துல இயற்கை வழி வேளாண்மை பத்தி பேசியிருக்காரு. என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, தொடிப்புழுதி காசாவுனாக்கின் பிடித்தருவும் வேண்டாது சாலப்படும். தொடிப்புழுதி அப்படின்னா ஒரு பலப்புழுதி, ஒரு கிலோ எடை உள்ள மண்ணை, ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம், ஒரு பலப்புழுதின்றது அந்த காலத்தோட எடை அளவு. அதை நம்ம இன்னைய கால அளவுக்கு ஒரு பலப்புழுதிங்கிறத ஒரு கிலோ எடையுள்ள மண்ணை காசு எடைக்கு, அதாவது கால் பாகமா 1/4 கிலோ அளவுக்கு காயிற அளவுக்கு நல்லா காய வச்சு அந்த மண்ணுல வந்து நம்ம விவசாயம் செஞ்சோம்னாக்க பிடித்தெருவும் வேண்டாது சாலப்படும். ஒரு பிடி எருவு கூட போட வேண்டாம், இயற்கையாகவே அந்த மண்ணு நல்ல ஒரு உற்பத்தியை கொடுக்கும், பயிர் நல்லா பனைத்து வளரும் அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு நம்ம முன்னோர்கள் வந்து இந்த விவசாயத்துல வந்து எந்த விதமான இடுபொருளுமே இல்லாம விதைகளை மட்டுமே பயன்படுத்தி, அதாவது நம்ம நாட்டு ரக விதைகளை மட்டுமே பயன்படுத்தி, நம்மளுடைய மரபு நெல் ரகங்களை மட்டுமே பயன்படுத்தி சிறப்பான வேளாண்மை செஞ்சிருக்கிறாங்க. அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு
உதாரணமாக இந்த குறள் வந்து இருக்கு. அதே போல பொருணர் ஆற்றுப்படை அப்படிங்கிற என்று சொல்லக்கூடிய அந்த நூல்ல சாலினல் சிறைகொள் வேலி 1000 விளையூட்டாக அப்படின்னு ஒரு பாடல். இந்த பாடல் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னாக்க, ஒரு வேலி நிலம் 1000 களம் விளைந்தது அப்படின்னு சொல்லுது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு வேலி நிலத்துல 200 மூட்டை வந்து விளையிறத நம்ம சாதனையாக பேசுறோம். ஒரு வேலி நிலங்கிறது ஒரு 7 ஏக்கரு, 21 மாங்கிறது 7 ஏக்கரு, 20 மான்றது ஒரு வேலி. சாலினல் சிறைகொள் வேலி அப்படின்னா ஒரு வேலி நிலத்துக்கு 1000 விளைவுட்டாக 1000 களம் விளைந்தது அப்படின்னு சொல்றாரு. அந்த 1000 களம் அப்படின்னு சொல்றது 500 மூட்டை குறிக்கும். இன்னைக்கு 200 மூட்டை விளைஞ்சாலே சாதனையா பாக்குறோம். ஆனா 1000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு ஏக்கருக்கு ஒரு வேலிக்கு 500 மூட்டையை வந்து நம்ம முன்னோர்கள் விளைவிச்சிருக்கிறாங்க. இது வந்து கல்லணை அணைக்கட்டுல இந்த பாடல் வந்து பொறிக்கப்பட்டு, அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு ஞானத்தையும் அறிவையும் அதற்கு உண்டான விதைகளையும் தொழில்நுட்பங்களையும் நம்ம முன்னோர்கள் வந்து பயன்படுத்தி மிக சிறந்த வேளாண்மையை வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்காங்க. அது எப்படி செஞ்சுட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, எந்த விதமான செயற்கை பொருள்களையும் பயன்படுத்தாம இயற்கையிலலாம் எது கழிவுப் பொருளாக கிடைக்குதோ அதை பயன்படுத்தி உரமாகவும் மருந்தாகவும், பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் இன்னைக்கு நம்ம பயன்படுத்துறோம். அதெல்லாம் வந்து காற்றையும் பயிர்களையும் முதல்ல மாசாக்குது, அதாவது விஷமாக்குது. அதுக்கப்புறம் நமக்கு உணவாக நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றாக விஷமாகும். இதெல்லாம் தவிர்க்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த முறைதான் வந்து இந்த இயற்கை வழி வேளாண்மை. இந்த இயற்கை வழி வேளாண்மைன்றது நம்ம நாட்டுல இன்னைக்கு வந்து ஒரு 2% அளவுக்கு, அதாவது 100க்கு 2% மட்டுமே வந்து இன்னைக்கு வந்து இயற்கை விவசாயிகள் வந்து ஈடுபட துவங்கி இருக்கிறாங்க. அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக பார்க்கப்படுது. அதுல நம்ம தமிழ்நாடும் ஒரு முக்கிய இடத்துல இன்னைக்கு நம்மாழ்வார் போன்றவர்களுடைய அரிய முயற்சியினால ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதையை நோக்கி அது சென்று கொண்டிருக்கு. அதுக்கு முக்கிய ஒரு விஷயமாக இருப்பதுதான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய மரபு நெல் ரகங்கள். இந்த மரபு நெல் ரகங்கள் அப்படின்னு சொல்றப்ப இந்தியாவுல கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சத்துக்கு மேற்பட்ட, இந்தியாவுல மட்டும் 2 லட்சத்துக்கு மேற்பட்ட மரபு நெல் ரகங்கள் இருந்ததாக அறியப்படுது. அது வந்து ரிச்சாரியா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய நாட்டினுடைய வேளாண் விஞ்ஞானி, இந்தியாவுடைய தலைமை பொறுப்புல, வேளாண் துறையில ஒரு தலைமை பொறுப்புல இருந்தவர். அவர் வந்து 1,10,000க்கு மேற்பட்ட பாரம்பரிய நெல் ரகங்கள் வந்து ஆவணப்பட்டு வச்சிருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய நெல் ரகங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த பசுமை புரட்சிக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு அழிவை நோக்கி போயிட்டு, கிட்டத்தட்ட அழிஞ்சே போயிட்டுன்னு தான் சொல்லணும். அதுல குறிப்பா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 6000 ரகங்கள் அளவுக்கு மட்டும் அது வந்து அங்கங்க ஒரு சில விவசாயிகளால செய்யப்பட்டு வந்திருக்கு. அவைகளை வந்து நம்மாழ்வார், நெல் ஜெயராமன் போன்றவர்களும் இன்னும் முன்னோடி பல்வேறு விவசாயிகளும் அவைகளை வந்து மீட்டெடுத்து இன்னைக்கு இந்தியா முழுவதும் 6000க்கு மேற்பட்ட பாரம்பரிய ரகங்கள் மீட்டெடுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டுல மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் 3000க்கு மேற்பட்ட பாரம்பரிய நெல் ரகங்கள் இருந்ததாக அறியப்படுது. அதுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 250 300 ரகங்கள் மட்டுமே திருப்பி வந்து மீட்டெடுக்கப்பட்டு. இந்த பாரம்பரிய நெல் ரகங்களுடைய சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு 7 அடியில இருந்து 9 அடி உயரம் வரைக்கும் வளரும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு நெல் ரகங்கள். இரண்டாவது பாத்தீங்கன்னாக்க எதுக்குமே வந்து எந்தவித இடுபொருளும் கொடுக்க தேவையில்ல. மண்ணுல நெல்லை போட்டோம்னா போதும், தண்ணி இருந்தா போதும், தானாகவே வளர்ந்து விளையக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தது. சூரிய வெளிச்சமும் நீரும் மண்ணு இருந்தா மட்டுமே போதும். அதை பயன்படுத்திக்கிட்டு மிகவும் சிறப்பா விளையக்கூடிய 250 300க்கு மேற்பட்ட நெல் ரகங்கள் இப்போ நம்ம கையில வந்து திருப்பி மீட்டெடுக்கப்பட்டு, ஒண்ணுமே இல்லைன்னு போனது. அதை பற்றிய அறிவையும் ஞானத்தையும் நம்ம முற்றிலுமா தொலைச்சிருந்தோம். அதை பத்தின சிறப்புகளையும் நம்ம தெரியாம விட்டுருந்தோம். ஆனா இன்னைக்கு நிலைமை மாறி ஒரு 300 ரகம் தமிழ்நாட்டுல மட்டும் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா பல்வேறு நிறங்கள் இருக்கு. அதாவது நிறங்கள் அப்படின்னா சிவப்பு அரிசிகள் இருக்கு. மாப்பிள்ளை சம்பா, காட்டு யானம், கருங்குருவை, இதெல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சது. கைவரச்சம்பா, அது மாதிரி கைவரச்சம்பா, கைவிரல் சம்பான்னு சொல்லுவாங்க. இது போல நிறைய ரகங்கள். கார் ரகங்களே பாத்தீங்கன்னா புள்ளக்கார், பூங்கார், பெருங்கார், சிங்கினிக்கார், ரோஸ்கார், முட்டைக்கார்,
இது மாதிரியான பல்வேறு ரகங்கள், கார் பட்டங்களுக்கு உரிய ரகங்களுக்கு. சம்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஆத்தூர் கிச்சடி சம்பா, ஆற்காடு கிச்சடி சம்பா, இது போல பட்டங்கள், ஒவ்வொரு பட்டத்துக்குமான பல்வேறு நெல் ரகங்கள் இருக்கு. இதெல்லாம் அந்தந்த பட்டத்துல, அதாவது பருவம், பட்டம் சொல்றது வந்து பருவம், குறிப்பிட்ட ஒரு காலத்தை தான் நம்ம வந்து பருவம்னு சொல்றோம். இப்ப இந்த ஆடி 18 வருது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம பருவ காலத்தினுடைய துவக்கமா நம்ம முன்னோர்கள் முன்னிறுத்தி அது ஆடி பெருக்கு என்று கொண்டாடினாங்க. அதாவது ஆடி பெருக்கு அப்படின்னு சொன்னாக்க, அது ஏன் ஆடி பெருக்கு அப்படின்னு கொண்டாடுனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, ஆற்றுல நீர் பெருகி வருவதோடு மட்டும் அல்லாம நம்மளுடைய காற்றினுடைய ஈரப்பதம் வந்து மிகவும் சிறப்பா இருக்கும். அப்ப நிலத்துல எந்த விதைகளை போட்டாலும் உலகத்துல இருக்கக்கூடிய, அதுவும் குறிப்பா நம்ம தமிழ்நாடு பகுதியில இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுமே, எல்லா உயிரினங்களுமே வந்து தன்னுடைய இனத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய காலமாக அது வந்து மாறுது. அதனாலதான் ஆடி 18ன்னு சொல்லி அன்னைக்கு வந்து மனிதர்கள் முதற்கொண்டு எல்லா விதைகளையும், பழ விதைகளா இருக்கட்டும், மர விதைகளா இருக்கட்டும், காய்கறிகள் பயிர்களா இருக்கட்டும், நெல், அதே போல சிறுதானியங்கள், எல்லா விதமான பயிர்களையும் அன்னைக்கு வந்து விதைகளையும் தெளிச்சு தங்களுடைய விவசாய பணிகளை மேற்கொள்ள ஆரம்பித்தாங்க. அதனாலதான் நம்ம வந்து ஆடி பெருக்கு என்று அதை வந்து நம்ம கொண்டாடணும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான அறிவு பூர்வமான ஒரு ஞானம் படைத்த நம்மளுடைய தமிழர்கள் இன்னைக்கு எல்லாத்தையுமே வந்து ஒரு மேம்போக்கா ஒரு சடங்கு சம்பிரதாயம் அளவுல மட்டும்தான் நம்ம அதை பார்க்கிறோம். ஆக விதை மட்டும்தான் நமக்கு, மரபு விதைகள் மட்டும்தான் சில விஷயங்கள் மீட்டெடுக்க ஆரம்பிக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு வந்து கலை, அதே போல தமிழ், எல்லா தளங்கள்லயும் பல்வேறு பட்ட சூழ்நிலைகள்ல இன்னைக்கு எல்லாருமே வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. மீண்டும் நம்ம ஒரு பழைய ஒரு நிலையை நோக்கி அதாவது கலைகள்னா ஆடல், பாடல், அதே போல சிலம்பம், இசைகள் எல்லாமே வந்து மறந்து போன விஷயங்களை வந்து இன்னைக்கு மீட்டெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உணவு முறைகள், கீழர் பாஸ்கர் ஐயா அவர்கள் மூலமாக குளியல் முறை முதல் கொண்டு எல்லா விஷயங்களையுமே இன்னைக்கு வந்து மாத்தி அமைச்சிருக்கிறாங்க. அது போல வந்துட்டு உணவு முறைகள், எப்படி சாப்பிடணும், எப்படி தூங்கணும், ஒவ்வொரு நேரத்தையும் நம்ம எப்படி வந்து செலவு பண்ணணும்ன்றதெல்லாம் வந்து மிகவும் நுட்பமா வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அது போல வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க, நம்ம இந்த மரபு நெல் ரகங்களுடைய இன்னொரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, சிவப்பரிசிகள்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த சிவப்பரிசிகள் இல்லாம வெள்ளை அரிசிகள் இருக்கு, அது எல்லாருக்குமே தெரியும், சிவப்பரிசிகளையும் தெரியும். ஆனா கருப்பரிசிகள் நிறைய இருக்கு. நம்ம கருப்பரிசின்னு சொன்னாலும் அதை ஆழ்ந்து பார்த்தோம்னா அது ஆழ்ந்த ஊதா நிறமாக இருக்கும். அதுதான் நம்ம கருப்பரிசின்னு சொல்றோம். உதாரணத்துக்கு காலா நமக்குன்னு ஒரு அரிசி இருக்கு, காலா பட்டின்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் வடநாட்டு ரகங்கள். காலானா கருப்புன்னு அர்த்தம், நமக்குன்னா உப்புன்னு அர்த்தம். காலா நமக்குன்னு ஒரு அரிசி, காலா பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரிசி. அது போல அதுலயே வந்து சாக்கோ, ஆம்பி, பொயிரிட்டான், இவைகள்லாம் வந்து கருப்பரிசிகளாக இருக்கும். மாலாபத்தி பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னாக்கா கருப்பு கவுனி அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே ஒரு 6 வகையான கருப்பு கவுனி அரிசிகள் இருக்கு. அது போல வந்து வாசனையுடைய அரிசிகள் நிறைய இருக்கு. இப்ப நம்ம சொன்ன கருப்பரிசிகள் எல்லாமே வந்து வாசனை அரிசிகள், அதாவது அரோமேட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு விதமான மனமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாகவும் மனமாகவும் இருக்கும். அதோட இல்லாம இந்த நிறமிகள் வந்து ஆந்தோசைனின் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கருப்பு நிறமா ஊதா நிறமா இருக்கக்கூடிய அரிசிகளை வந்து ஆந்தோசைனின் நிறம் அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து விட்டமின் ஏவும் டியும் இருக்கு. அதோட இல்லாம நிறைய நார் சத்துக்களும், நிறைய பொட்டாசியம், அயன், கால்சியம் இது போன்ற சத்துக்களும் நிறைஞ்சிருக்கக்கூடிய கருப்பரிசிகள் வந்து நிறைய இருக்கு. குறிப்பா இந்த காளான் நமக்கு போன்ற அரிசிகளை வந்து புத்தர் போன்ற மகான்கள் வந்து சாப்பிட்டுருக்காங்க. அப்படி சாப்பிட்றப்ப அந்த அரிசிகள்ல இருக்கக்கூடிய அதீத ஊட்டச்சத்துக்கள் வந்து நம்ம உடம்புல வந்து மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். அதோடு இல்லாம உடல் எவ்வளவு பலமா இருக்கோ அந்த அளவுக்கு மன அமைதியாகவும் மன தெளிவையும் கொடுக்கக்கூடியதான் அந்த காலம். அதனாலதான் புத்தர் சாப்பிட்டாரு. அது போல தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கருங்குருவை அப்படின்னு சொல்லி ஒரு அரிசி. அந்த கருங்குருவை அரிசி வந்து நம்ம தமிழ்நாட்டு சித்தர்கள் வந்து சாப்பிட்டுருக்காங்க. இந்த கருங்குருவைக்கு மட்டும் பாத்தீங்கன்னா பல பெயர்கள் இருக்கு. அந்த கருங்குருவைக்கு வந்து பனைக்குருவை அப்படின்னு சொல்லி ஒரு பேர். ஏன்னா அந்த பனைமரம் எப்படி கருப்பா இருக்கோ அது போல நெல் வந்து கருப்பா இருக்கும், உள்ள அரிசி வந்து சிவப்பா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த அந்த கருங்குருவை பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கும் சித்த வைத்தியத்துல
அன்னக்காடி அப்படின்னு தயாரிக்க பயன்படுது. அன்னக்காடி தயாரிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் ஆகும். அந்த 6 மாசத்துக்கு பிறகு அது வந்து அரிசியை சாதமா வடிச்சு வச்சிருந்து அதை வந்து மூடி வச்சு வெயில்ல மட்டும் அதை ஒவ்வொரு பகலும் எடுத்து வச்சு இரவுல உள்ள எடுத்து வச்சு அதை ஒரு 6 மாசத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னாக்கா ஒரு பால் போன்ற ஒரு பொருளாக கிடைக்கும். அது ஒரு பெரிய ப்ராசஸிங். அது இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம். அது வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா அந்த அன்னக்காடி தான் வந்து இன்னைக்கும் சித்த மருத்துவத்துல எல்லா மருந்துகளையும் வந்து முடிப்பது என்று சொல்லுவாங்க. ஒரு மருந்தை தயாரிச்சோம்னா அதை வந்து முடிக்கணும், அதாவது ஒரு ஃபைனலுக்கு கொண்டு வரணும், அந்த ஃபைனல் ஸ்டேஜுக்கு வரணும், அந்த மருந்து வந்து சிறப்பா வேலை செய்யணும் அப்படின்னா இந்த அன்னக்காடியை பயன்படுத்தினா மட்டும்தான் அந்த மருந்து வந்து சிறப்பா செயல்படும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க அரிசி தான் வந்து இந்த கருங்குருவி. இதை வந்து நம்ம தமிழ்நாட்டு சித்தர்கள் வந்து உண்டு வாழ்ந்ததா அறியப்படுது. இதை பத்தி அகத்திய பெருமானே வந்து தன்னுடைய அகத்தியர் குணவாகடம் என்கிற நூல்ல எழுதியிருக்கிறாரு. இந்த கருங்குருவைக்கு இன்னொரு பேர் பாத்தீங்கன்னாக்க உவர் முண்டான் அப்படின்னு பேரு. ஏன் உவர் முண்டான் உவர் முண்டான் உவர் கொண்டான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னாக்கா இது வந்து உப்பு மண்ணில் கூட விளையும். எங்க சதுப்பு நில காடுகள் இருக்கோ, எங்க உப்பு மண் நிலம் சில இடத்துல வந்து உவர் மண்ணா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மண்ணில் வந்து இந்த காளான அந்த கருங்குருவையை போட்டோம்னாக்கா அது வந்து சிறப்பா விளையக்கூடிய தன்மையோட இருக்கும். இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த காலத்துல சித்தர்கள் வந்து இந்த சிவகங்கை மாவட்டம் போன்ற பகுதிகளில் ஒரு அண்டக்கல் அப்படின்னு சொல்லி இருந்தது. அந்த அண்டக்கல்லுக்கு கீழே மழை பெஞ்சு திருப்பி கோடை நாள்ல தண்ணி வத்தின பிறகு அந்த அண்டக்கல்ல இருக்கக்கூடிய உப்புகள் வந்து நிலத்துக்கு மேல பூக்கும். அந்த உப்பை வந்து முப்பு அப்படின்னு சொல்லி அந்த சித்தர்கள் வந்து சலிச்சு எடுத்து அதை பயன்படுத்திருக்காங்க. இது வந்து ஒரு காயகல்ப மருந்தாக இருக்கு. நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுக்கக்கூடிய அந்த உப்பை இந்த உவர்முண்டான்னு சொல்லக்கூடிய இந்த கருங்குருவை நெல் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் எடுத்துக்கிட்டு வளரும். தான் எடுத்துக்கிட்டு வளர்ந்து தன்னுடைய அரிசியில அந்த மருத்துவ குணத்தை வச்சு அந்த அரிசியை நம்ம சாப்பிட்றது மூலமாக நமக்கு வந்து அனைத்து நோய்களும் வந்து தீரக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் அதே போல அழியாத உடலாக வச்சுக்கக்கூடிய தன்மையும் இந்த கருங்குருவி அரிசிக்கு இருக்கு. எப்படிப்பட்ட எந்த ஒரு நோயுடையவர்களாக இருந்தாலும் ஒரு 48 நாளைக்கு இந்த கருங்குருவி அரிசி வந்து நம்ம உணவா தொடர்ந்து எடுத்துக்கிட்டோம் சொன்னாக்கா உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து வியாதிகளையுமே போக்கக்கூடியதான் வந்து இந்த கருங்குருவி அரிசி. இரண்டாவதா பாத்தீங்கன்னா இந்த கருங்குருவி அரிசி வந்து யானைக்கால் நோய்க்கு ஒரு சிறந்த மருந்தாக அந்த காலத்துல வந்து பயன்படுத்திக்கிறாங்க. இது போல பல மருத்துவ குணம் கொண்ட அரிசிகள் நம்ம தெரியும். அதே போல வாசனை உள்ள அரிசின்னு சொன்னேன். வாசனை உள்ள அரிசியில பாத்தீங்கன்னா சீரக சம்பாவை மட்டுமே ஒரு 6 வகையான அரிசி இருக்கு. வாசனை சீரக சம்பா இருக்கு, துளசி வாசனை சீரக சம்பா இருக்கு, சிவப்பு சீரக சம்பா, கருப்பு சீரக சம்பா, நேபாள் சீரக சம்பா, இது போல பல சீரக சம்பா இருக்கு. பல சீரக சம்பா அரிசிகள் இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டுக்கே உரிய ஒரு சிறந்த அரிசி எதுன்னு பாத்தீங்கன்னா வாசனை சீரக சம்பா அரிசி. அதனாலதான் நம்ம வள்ளல் பெருமான் பேசுறப்ப பாத்தீங்கன்னா வாசனை சீரக சம்பா அரிசி முதற்பட்சம், நேராத பட்சத்தில் மற்ற சம்பா அரிசி அப்படின்னு பேசுவாரு. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா இந்த அரிசி வந்து ரொம்ப சன்னமா இருக்கும், இனிப்பு சுவையுடையதா இருக்கும், சாப்பிட்ட உடனே செரிமானம் ஆயிடும். அதோடு இல்லாம இந்த வாதம், பித்தம், கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 குற்றங்களையும் போக்கக்கூடிய ஒரு அரிசியா இது இருக்கு. அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா உடல்ல வந்து இன்னைக்கு பலரை பாத்தீங்கன்னா யாரை கேட்டாலும் முடக்குவாதம் அப்படின்னு சொல்றாங்க. வாதம் முட்டு வலிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த வாதம், இளம் வாதத்தை போக்கக்கூடிய இந்த அரிசி ஒரு சிறந்த உணவா இருக்கும். நம்ம சாப்பிட்டுட்டு எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம், நிறைய சாப்பிடலாம், இனிப்பு சுவையோடையதா இருக்கும். சாப்பிட்டுட்டு எழுந்திருக்கிறது பசிக்கும். அந்த அளவுக்கு வந்து எளிதாக சீரணமாக முடியாது. அதனால என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வயிறு புண்ணு யாருக்கும் இருந்ததுன்னா உடனடியா அந்த வயிறு புண்ணை வந்து குணப்படுத்துது. வயிறு புண்ணு, வாயு தொல்லை, செரிமானம் இன்மை, சீரற்ற உடல் இயக்கம் இதெல்லாம் வந்து போக்குது. இது மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை உடல்ல பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் வந்து தொடர்ந்து உணவாக எடுத்துக்கிறப்ப எல்லா நோய்களையும் போகுது. அதனாலதான் வந்து வள்ளல் பெருமான் வந்து வாசனை சீரக சம்பா அரிசி முதற்பட்சம், நேராத பட்சத்தில் மற்ற சம்பா அரிசி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது சீரக சம்பா தான் சாப்பிடணுமா அப்படின்னு இல்லை, ஒருவேளை அது கிடைக்கல, அதாவது நேராத பட்சத்துலனா கிடைக்காத பட்சத்துல மற்ற சம்பா அரிசிகளை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாரு. சம்பா அரிசிகளுக்கு முக்கியமான ஒரு இடம் கொடுத்தாரு.
சம்பா அரிசிகள் அப்படின்னா இன்னைக்கு நமக்கு கிடைக்கக்கூடியதெல்லாம் சம்பா அரிசிகள் தான். ஆனா வந்து எல்லாமே உட்ரக அரிசிகள். நீங்க எந்த பருவத்துல போட்டாலுமே ரசாயன உரங்களை பயன்படுத்தணும்னா விளைச்சலை கொடுக்கும். ஆனா வந்துட்டு நம்ம மரபு நெல் ரகங்கள், அதாவது நாட்டு ரகங்கள் இருக்கு இல்லையா, இதுல நிறைய சம்பா அரிசிகள். குறிப்பா சொல்லணும்னா ஆத்தூர் கிச்சடி சம்பா, ஆற்காடு கிச்சடி சம்பா, தூயமல்லி சம்பா, முற்றின சம்பா, கைவிரட் சம்பா, மாப்பிள்ளை சம்பா, காட்டு யானம் சம்பா, இது போல மடுமுழுங்கி சம்பா, இது போல எண்ணற்ற ரகங்கள், நிறைய ரகங்கள் இருக்கு. அது ராஜபோகம்னு ஒரு சம்பாரிசி இருக்கு, அதே போல ராஜமன்னார்னு ஒரு சம்பாரிசி இருக்கு, ராஜ முடின்னு ஒரு சம்பாரிசி இருக்கு, ராஜ மன்னார்னு ஒரு சம்பாரிசி இருக்கு. இது போல எண்ணற்ற ரகங்கள், அதாவது நம்மகிட்ட 30,000க்கு மேற்பட்ட ரகங்கள் இருந்தது இல்லையா, அதுல எண்ணற்ற ரகங்கள் வந்து நம்மகிட்ட இருக்கு. களியன் சம்பா, கள்ளிமடையான் சம்பா, அது போல சண்டிகார் சம்பா, இது மாதிரி நூற்றுக்கணக்கான ரகங்கள் இன்னைக்கும் நம்மகிட்ட இருக்கு. ஆனா இது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா வெள்ளை அரிசிகள் எல்லாமே வந்து சன்னமா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சேலம் சன்னா, தூயமல்லி, தங்கச்சம்பா இதெல்லாம் வந்து சாப்பிடுவதற்கு கொஞ்சம் இதமா இருக்கும். உணவுல காலை உணவுல நம்ம எடுக்க தேவையில்ல. இதெல்லாம் வந்து மதிய உணவுல சாதமா சாப்பிடலாம், அதாவது சோறா சாப்பிடலாம். சோறு வடிச்சு நம்ம சாப்பிட முடியும். இப்ப சொல்லக்கூடிய இந்த ஆத்தூர் கிச்சடி சம்பா, ஆற்காடு கிச்சடி சம்பா, சேலம் சம்பா, தங்க சம்பா, இந்த வாசனை சீரக சம்பா, இந்த அரிசிகள்லாம் வந்து நம்ம மதிய உணவுல எடுத்துக்கலாம். அதே நம்ம இந்த காட்டு யானம் சம்பா, ஆப்பிளை சம்பா போன்ற அரிசிகள் சொன்னோம் இல்லையா, இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா காலை உணவுல இட்லி, தோசை, புட்டு, இடியாப்பம், ஆப்பம், கஞ்சி, இந்த மாதிரி வந்து இந்த சோப்பரிசிகள் எல்லாம் வந்து நம்ம பயன்படுத்துவோம். இதுலயே இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த அரிசிகள் எல்லாம் வந்து நம்ம ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து நம்ம வந்து கைக்குத்தல் அரிசியா பயன்படுத்துவோம். அது உரல்ல வந்து போட்டு குத்தி அதை உடைச்சி அரிசி எடுத்து நம்ம சாப்பிட்டோம். ஆனா இன்னைக்கு அதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இல்லை. இப்ப தேவையும் இல்லை, முடியாது. இந்த காலத்துல அவசரமான உலகத்துல அதெல்லாம் முடியாது. நம்ம மிஷின்லயே வந்து ரப்பர் ஷெல்லருங்கிற மிஷின்ல அரிசியை வந்து பாலிஷ் பண்ணாம, இன்னைக்கு பாத்தீங்கன்னா அரிசியில மட்டும் பாலிஷிங், கிரைண்டிங், ஒயிட்னிங்னு பல்வேறு வேலைகள் நடத்தப்பட்டு இந்த அரிசிகள் வந்து சத்து இல்லாத அரிசியா, ஒரு புறம் வந்து இது ரசாயன உட்ரகம்ங்கிறது முதல் தவறு, ரெண்டாவது வந்து ரசாயனம்ங்கிறது இரண்டாவது தவறு, மூன்றாவது அந்த அரிசியை வந்து மிகப்பெரிய ஒரு பாலிஷ் செஞ்சு ஒரு எதற்குமே ஒரு அதாவது சத்து இல்லாத ஒரு வெறும் மாவு பொருளை மட்டும்தான் நம்ம சாப்பிட்டுருக்கோம். அதனாலதான் உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு சொல்லக்கூடிய இந்த தமிழ்நாடு இன்னைக்கு உலகிலேயே இந்தியா தான் நீரிழிவு நோயில முதலிடத்துலையும், அதுல தமிழ்நாடு வந்து முதலிடத்துலயே இருக்கு. நம்மாழ்வார் சொல்றப்ப எதுலதான் தலைமை தாங்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோட பதிவு பண்ணுவார். அது போல வந்துட்டு நம்ம நீரிழிவு நோயில முதலிடத்துல இருக்கோம். அதுக்கு காரணம் என்னன்னா இந்த போன்ற பாலிஷ் செய்யப்பட்ட அரிசிகள் தான் முக்கிய காரணம். நம்மளுடைய மரபு அரிசிகள் இன்னொரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, அது எல்லாமே வந்து லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மாப்பிள்ளை சம்பால பாத்தீங்கன்னா 48-49% தான் கிளைசிமிக் இண்டெக்ஸ். அது கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னாக்கா நம்ம சாப்பிட்ட பிறகு ரத்தத்துல சர்க்கரை அளவு வந்து குறைவாக கொடுக்கும். அதை ரத்தத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் கலக்கும். உடனடியா வந்து நம்ம ரத்தத்து கூட அதுல இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை அளவு வந்து சேராது. அதனால நீரிழிவு நோய் உள்ளவங்க சாப்பிட்டுட்டு போய் டெஸ்ட் பண்ணாலும் அதே தான் இருக்கும். இப்போ ஒருத்தவங்களுக்கு 150 இருக்கு அப்படின்னா சாப்பிட்டுட்டு போய் எடுத்தாலும் அதே 150 தான் இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, இந்த கருங்குருவை, கருப்பு கவுனி, காட்டு யானம், இந்த எல்லா அரிசியிலுமே வந்து லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த குறியீடு தான் இருக்கு. 48-54% தான் இருக்கு. அதே இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன அரிசிகள்ல 75% 80%. அது வேகமா சாப்பிட்ட உடனே ரத்தத்துல கலந்து நமக்கு நீரிழிவு நோயை உண்டு பண்ணக்கூடிய ஒரு மையமா இருக்கு. அதனால நம்ம மரபு அரிசிகளுக்கு மாற வேண்டிய ஒரு காலகட்டத்துல நம்ம இருக்கிறோம். அதே போல நம்ம விவசாயிகளும் இன்னைக்கு பெரும்பகுதி வந்து இந்த இயற்கை வழி வேளாண்மைக்கு திரும்பி மரபு நெல் ரகங்களை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதை வந்து நம்ம பயன்படுத்து. அதே போல இந்த அரிசிகள் பத்தி சொல்றப்ப வாசனை அரிசின்னு சொன்னோம் இல்லையா, இந்த வாசனை சீரக சம்பான்னு. அது போல இந்த வாசனை சீரக சம்பா மட்டும் இல்லாம இலுப்பை பூ சம்பான்னு ஒரு அரிசி இருக்கு. அது பார்த்தீங்கன்னா இலுப்பை பூ வாசனை அப்படியே இருக்கு. நம்ம முன்னாடி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இன்னைக்கு வந்து ஊர்ல வந்து இலுப்பை மரங்களே இல்லை.
ஒவ்வொரு ஊர்லயும் பாத்தீங்கன்னா ஒரு கோயில் இருந்ததுன்னா ஒரு இலுப்பை வனமும் இருக்கும். அதான் வந்து நந்தவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நந்தவனத்துல வந்து இலுப்பை மரம் இல்லாம இருக்காது. அதே போல கோயிலுக்கு குளம் இருக்கும். அந்த கோயிலோட குளக்கரைகள்லயும் அதை ஒட்டிய பகுதிகள்லயும் இந்த இலுப்பை மரங்கள் வைக்கப்பட்டது. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த கோயிலுக்கு தேவையான கோயிலுக்கு விளக்கேற்றுவதற்கு அந்த காலத்துல மின்சார வசதி எல்லாம் கிடையாது. அப்ப இந்த இலுப்பை எண்ணெயை தான் பயன்படுத்தி அந்த கோயில்ல வந்து விளக்கேற்றினாங்க. அப்ப அந்த கோயில் வந்து இரவு பொழுதுல வந்து வெளிச்சம் கொடுப்பதற்காக இந்த இலுப்பை எண்ணெய் பயன்படுத்தப்பட்டது. இந்த இலுப்பை எண்ணெய் வந்து புடம் போட்டு அதை சுத்தி செஞ்சு உணவாகவும் பயன்படுத்தினாங்க. ஒரு சிறந்த உணவா இருக்கு. ஆனா இன்னைக்கு குறிப்பா எங்க காரைக்கால் போன்ற பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இலுப்பை மரங்களே இல்லாத ஒரு சூழல் வந்து பார்க்க முடியுது. அந்த அந்த மரத்துல வந்து அந்த பூ வந்து ஒரு அற்புதமான வாசனையா இருக்கும். சில பேருக்கு மயக்கமே வரும். ஒரு மனதை மயக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு வாசனையா இருக்கும். அந்த வாசனையுடைய அரிசி கூட நம்மகிட்ட இருக்கு. இலுப்பை பூ சம்பா அப்படின்னு நம்ம அதை வந்து சொல்லுவோம். அது போல வந்துட்டு மல்லிகை சம்பா கூட இருக்கு. இந்த வருஷம் கூட எனக்கு ஒரு புது விதை வந்து மகாராஷ்டிரால இருந்து வந்துருக்கு. அந்த அதுக்கு பேரு பாத்தீங்கன்னா ஆம்பே மோகர், அதாவது மாம்பழ சுவையுடைய அரிசி. அந்த அரிசியை வந்து நம்ம வடிச்சு சாப்பிட்டோம்னா மாம்பழத்துல எப்படி ஒரு வாசனை இருக்கும், அது போல மாம்பழ சுவையோட இருக்கும். அதே போல மல்லிகை பூ சம்பாவும் இருக்கு. அதாவது தாய் ஜாஸ்மின்னு சொல்லுவாங்க. அது வந்து தாய்லாந்தோடைய ஒரு அரிசி. மல்லிகை பூ வாசனையா இருக்கும். இது போல பல்வேறு எண்ணற்ற நூற்றுக்கணக்கான வாசனையுடைய அரிசிகள் வந்து இருக்கு. பாசுமதி மட்டும் தான் நம்ம பார்த்திருப்போம். அதிகபட்சமா சீரக சம்பா பார்த்திருப்போம். இது இல்லாம நூற்றுக்கணக்கான வாசனையுடைய அரிசிகள் வந்து நம்மகிட்ட வந்து இருக்கு. இந்த இலுப்பைப்பூ சம்பான்னு சொல்லக்கூடிய அரிசி பாத்தீங்கன்னா பச்சை நிறமா இருக்கும். நம்ம கருப்பு அரிசி பார்த்திருப்போம், சிவப்பு அரிசி, வெள்ளை அரிசி எல்லாம் பார்த்திருப்போம். ஆனா இலுப்பைப்பூ சம்பாவோட அரிசி பாத்தீங்கன்னா பச்சை நிறமாக இருக்கும். ஆக பல்வேறு நிறம் கொண்ட அரிசிகளை நம்ம எடுத்துக்கிறது மூலமா பல்வேறு சத்துக்கள் வந்து நமக்கு கிடைக்கும். நம்ம வந்து இப்ப அரிசினாலே ஏதோ ஒரு இட்லி அரிசி, ஒரு சாப்பாட்டு அரிசி, அந்த அளவுல நம்ம நின்றுடுறோம். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வந்து அரிசிகளை வந்து சுழற்சி முறையில நிறைய அரிசிகளை சாப்பிடணும். ஏன்னா ஒவ்வொரு அரிசிலையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்கு. இன்னைக்கு நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் ஒவ்வொரு அரிசியை பத்தி தனித்தனியா பார்ப்போம். இன்னைக்கு என்னுடைய ஆர்வத்தின் காரணமா எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறதுனால பொதுவான ஒரு அடிப்படையில இன்னைக்கு தகவலை வந்து உங்களுக்கு சொல்றேன். எல்லா அரிசிகளையும் இதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். ஒரு பொதுவா வந்து நம்ம உணவை எப்படி அமைச்சுக்கலாம், ஒரு நாளைக்கு எத்தனை விதமான அரிசிகளை எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 அரிசி வரைக்கும் கூட நம்ம எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு காலையில நம்ம இட்லி சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு 3ல இருந்து 5 வகையான அரிசியை வந்து நம்ம அதுக்கு பயன்படுத்தலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னாக்க மாப்பிள்ளை சம்பா, காட்டு யானம், கருங்குருவை, இதெல்லாமே பாத்தீங்கன்னா லோகலைஸ்மை கொண்ட அரிசிகள். இதை நம்ம ஒரு 2-2 கிலோ, நிறைய அரிசினா நிறைய வாங்கணும்னு அவசியம் இல்லை, 2-2 கிலோ வாங்கிக்கலாம். கருப்பு கவுனி 1 கிலோ, வேற நமக்கு கருடன் சம்பா, வாடன் சம்பா, இது போன்ற அரிசிகள் கிடைச்சுன்னா அதுல ஒரு 2 கிலோ, இந்த அரிசிகளை வாங்கிட்டு நம்ம ஒரு 2 படி இட்லிக்கு போடுறோம்னா எல்லா அரிசியும் ஒரு 1/4 படி போட்டுக்கலாம். உளுந்து தேவையான அளவுக்கு நார்மலா நம்ம வந்து வீட்டுல எப்படி பயன்படுத்துறோமோ அதே அளவுக்கு உளுந்த பயன்படுத்தலாம். இதையும் பயன்படுத்தி நம்ம காலையில இட்லி, தோசைலாம் வந்து நம்ம செய்யலாம். ஆனா என்ன ஒரு மாற்றம் நிகழணும்னு பாத்தீங்கன்னா இட்லி வந்து வெள்ளையா இருக்காது, சிவப்பா இருக்கும். ஆனா நிறைய நார் சத்து வந்து நமக்கு கிடைக்கும். அதோட இல்லாம சுகரோட அளவு ஏறாது. அதாவது இந்த மாப்பிள்ளை சம்பாங்கிறது நரம்பு மண்டலங்களை வலுப்படுத்தும். காட்டு யானம்ங்கிறது எலும்புகளை பலப்படுத்தும். கருங்குருவைங்கிறது உடம்புல இருக்கக்கூடிய தேவையற்ற சில கழிவுகளை வந்து வெளியேற்றும். இது மாதிரி ஒவ்வொரு அரிசிக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்கு. பூங்கார், புள்ளக்கார் இருக்கு. இந்த அரிசிகளை பத்தி பேசுறப்ப பூங்காரை நம்ம சொல்லாம விடக்கூடாது. ஏன்னா வந்து பூங்காருன்றது அந்த அரிசிலேயே அது வந்து தன்னுடைய பெயரை கொண்டுக்கிறது. பூங்கார், அதாவது பெண்களுக்கான அரிசி. பெண்களுக்கு மட்டுமே ஒரு 6 வகையான அரிசி இருக்கு. பூங்காறு, அதுக்கப்புறம் சூரக்குருவை, நீலம் சம்பா, குழியடிச்சான், பிசினி, இது போன்ற அரிசிகள் வந்து பெண்கள் வந்து நிச்சயமா தன்னுடைய உணவுல எடுக்கணும். அதே போல கருப்பு கோணியும் எடுக்கணும். இந்த அரிசிகள்லாம் எடுக்கிறது மூலமாக ஒரு 5 வயசு 6 வயது குழந்தையில இருந்தே இந்த அரிசியெல்லாம் கொடுத்து வந்தோம்னாக்க இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்கிறது பிசிஓடி, பிசிஎஸ் எல்லாம் சொல்றாங்க. அதாவது மாதவிடாயில வந்து ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து இந்த கருப்பு கவுனி அரிசியும் பூங்கார் அரிசியும் வந்து மிகப்பெரிய அளவுல சரி செய்யக்கூடியதை வந்து நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். அதே போல
திருமணம் ஆன பிறகு கருவுருவாதல்ல இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்கு. அதாவது இந்த கருப்பையில ஏற்படக்கூடிய நீர்க்கட்டிகள் போன்ற பிரச்சனைகளை வந்து போக்கக்கூடியது இந்த பூங்கார் வந்து முக்கிய பங்கு வகிக்குது. அதோட இல்லாம அந்த பூங்கார் அரிசியை தொடர்ந்து எடுத்துட்டாங்கன்னா குழந்தைகளுடைய வளர்ச்சி வந்து சிறப்பா இருக்கும். அதே போல அவங்களுக்கு வந்துட்டு சுகப்பிரசவம் அந்த மாதவிடாய் காலத்துல மன்னிக்கும் அந்த கர்ப்ப காலத்துல அவங்க வந்து தொடர்ந்து பிசினி அரிசிங்கிறதையும் எடுத்துக்கணும். ஒன்னொன்னையும் ஒரு வேலைக்கு எடுத்துக்கணும். பிசினி, பூங்காறு, நீலம் சம்பா இது போன்ற அரிசிகள்லாம் எடுத்துட்டாங்கன்னா எலும்பு பலப்படும், உடம்புல வந்து ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும். அதனால வந்து நல்ல சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே போல குழந்தை பிறந்த பின்பும் வந்து பாத்தீங்கன்னா தாய்ப்பால் வந்து நிறைய கிடைக்கும். பால்குட வாழைன்னே ஒரு அரிசி, அந்த பால்குட வாழை அரிசியை வந்து குழந்தை பிறந்த பிறகு கொடுத்தாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து தாய்ப்பால் இருக்கிறத வந்து இன்னைக்கு வந்து டாக்டர்களே வந்து ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. இந்த பால்குட வாழை, பிடியடித்தான், சூரக்குருவை போன்ற அரிசிகள், நீலம் சம்பா, ஏன்னா இதெல்லாம் வந்து கால்சியம் சத்து வந்து நிறைய இருக்கு. இப்படிப்பட்ட பல்வேறு மருத்துவ குணம் கொண்ட அரிசிகள் வந்து நம்மகிட்ட இருக்கு. அதுதான் வந்து நம்ம ஒரு 300க்கு மேற்பட்ட பாரம்பரிய ரகங்களை வந்து மீட்டெடுத்து அவைகளை வந்து ஒவ்வொரு ஆண்டும் நிலத்துல போட்டு அதை அறுவடை பண்ணி பாதுகாத்துட்டு வரோம். அடுத்தடுத்த பதிவுகள்ல நம்ம ஒவ்வொரு அரிசியை பத்தியும் இன்னும் விரிவா பார்ப்போம். ஒரு நாளைக்கு மட்டும் கருப்பு கோணின்னு எடுத்துட்டோம்னா அந்த கருப்பு கோணி பத்தி முழுமையா பார்ப்போம். அதே போல மாப்பிள சம்பானை எடுத்துட்டோம்னா அதை பத்தி முழுமையா பார்ப்போம். இன்னும் வந்து பல்வேறு விஷயங்களை பத்தி நம்ம பார்ப்போம். இதுல வேற எதுவும் 1-2 சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க, சொல்றேன். இந்த வாய்ப்பை அளித்த திரு குணபாலன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை வந்து மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக்கிறேன். அனைத்து இதுல பங்கு கொண்டு இந்த விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்காக அனைவருக்கும் வந்து என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். யாருக்காச்சும் டவுட் இருக்குங்களாமா? டவுட் இருந்தா கேட்கலாங்க ஐயா. ரமேஷ்ஜி எல்லாம் வீட்ல இருக்காங்களா? வீட்ல இருந்தா அன்மியூட் பண்ணி. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன். சொல்லுங்க. உங்க நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருந்தது. தெரியாத அரிசி பேரெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த இது குதிரைவாளி, வரகு இதெல்லாம் சாப்பிட்டா உடம்பு கொஞ்சம் ஹீட் ஆகுதே. ஆமா, அதாவதுங்க நம்ம பொதுவா வந்து நம்ம உணவு, அதாவது இந்த சிறுதானியங்களுக்கு எல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே சீரக சம்பா பத்தி சொன்னோம் இல்லையா, பாதம், கபம்னு சொன்னோம். இது மூன்றையும் சீர் செய்யக்கூடிய சிறப்பு வந்து இந்த சம்பா அரிசிகளுக்கு மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் வந்து வள்ளல் பெருமான் வந்து நித்திய கரும விதி அப்படிங்கறத வந்து இந்த அரிசியை பத்தி தெளிவா சொல்லியிருக்காரு. இந்த சிறுதானியங்களுக்கு வந்து ஒண்ணுக்கும் ஒரு குணம். ஒண்ணு வந்து உடல் சூட்டை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும். இந்த கம்புக்கு பாத்தீங்கன்னா கம்புன்னு சொல்றதுக்கு வந்துட்டு நமக்கு வந்து ஜலதோஷத்தை ஏற்படுத்தும். அதே ராகியை பயன்படுத்த உடம்பு வந்து சூடாகும். அதே போலதான் திணையும் வந்து உடல்ல வந்து சூடாகும். அதனால வந்து அதை நம்ம அந்த காலத்துல வந்து இதெல்லாம் சரி பண்றதுக்கு வந்து உணவை வந்து சுத்திப்படுத்தி சாப்பிட்டாங்க. அந்த முறைகளை தெரிந்து கொண்டு இப்ப அதை பத்தி எனக்கு முழுமையா தெரியல, ஆனா நிச்சயமா நான் அடுத்த ஒரு காணொலியில உங்களுக்கு சொல்றேன். ஆனா வந்து சிறுதானியங்களை நம்ம அதிகமா எடுக்கிறத விட அரிசி உணவுகளை, அதாவது நம்ம மரபு அரிசி உணவுகளை அதிகமா எடுங்க. யாருக்கு எந்த உணவு, அதாவது நமக்கு நாம தான் சிறந்த மருத்துவர். இப்ப நான் எனக்கு ராகிய கொடுத்தா நான் சாப்பிட மாட்டேன், ஏன்னா அது எனக்கு ஒத்துக்கொள்ளாது அப்படின்னு எனக்கு தெரியும். அது போல எது உங்களுக்கு ஒத்துக்குதோ, இப்ப சிறுதானியங்கள் கம்பு, வரகு, திணை, சாமை, குதிரைவாளி, காடைக்கம்மி, இந்த மாதிரி குலசாமி, இப்படி பல ரகங்கள் இருக்கு. எல்லாமே உங்களுக்கு ஒத்துக்காம இருக்காது. ஏதோ 1-2 தான் ஒத்துக்காம இருக்கும், மத்தது உங்களுக்கு ஒத்துக்கும். எது உங்க உடம்பு வந்து ஏத்துக்குதோ அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். எதை வந்து நம்ம உடம்பு எடுத்துக்கிட்டு நமக்கு உடம்பு சரியாக மாட்டுதோ அதை வந்து முற்றிலுமா நம்ம எடுத்துக்காம இருக்கிறதா நல்லது. எப்படியும் நம்ம அதை எடுத்துக்கணும், அதுலதான் சத்து இருக்குன்னு கிடையாது. நமக்கு எது ஒத்துக்குதோ அதை நம்ம எடுத்துட்டோம்னா அது வந்து நமக்கு ஒரு சிறப்பான உணவா இருக்கு. ரொம்ப நன்றிங்க. சரி, நல்ல பேரெல்லாம் ரொம்ப புதுமையா இருக்கு, கேட்காத பேரா இருக்கு. அதெல்லாம் எங்க கிடைக்கும்னு தெரியல.
அதாங்க இன்னும் ஆயிரக்கணக்கான ரகங்கள் இருக்கு. விலைகள் தான் கொஞ்சம் அதிகமா இருக்குங்க ஐயா. ஆமா, விலை அதிகம் தான், விலை அதிகம். எல்லாமே விலை அதிகம். அதனாலதான் அந்த மக்கள் வந்து அது பக்கம் வந்து ஆமா. போக மாட்டாங்க. நான் எப்போதுமே வரகும் குதிரைவாளியும் வாங்குவேன் ஐயா. சரிங்க அது பயன்படுத்துறேன். சரிங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எது நன்றிங்க ஐயா. ஏற்புடையதா இருக்கோ அதை எடுத்து. உங்க நிகழ்ச்சி ரொம்ப சிறப்புடையது ஐயா. ரொம்ப நன்றிங்க. வணக்கம். நன்றி 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 ஐயா. வணக்கங்கய்யா. வணக்கம். இது உங்களுடைய இன்றைய பதிவு வந்து மிக மிக சிறப்பான ஒரு பதிவா இருந்ததுங்கய்யா. சரிங்க, ரொம்ப நன்றி, சந்தோஷம். அதே மாதிரி இந்த அரிசி எல்லாம் கிடைக்கிறதுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னாக்க, எல்லாருக்கும் கிடைச்சதுன்னு சொல்லி சொன்னாக்க ரொம்ப அற்புதமா இருக்குங்கய்யா. நிச்சயமா கிடைக்குங்க. நம்ம ஐயாவையும் தொடர்பு கொள்ளுங்க. நம்ம நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்சு செயல்படுத்துகிற குணபாலன் ஐயாவை தொடர்பு கொள்ளுங்க. சரிங்க. அற்புதமான விஷயங்க. இன்னைக்கு பகிர்ந்துகிட்ட விஷயங்கள் வந்து மிக மிக சூப்பரான விஷயம். இதெல்லாம் வந்து எப்பவுமே யார் மூலியமாவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. ஆனா இன்னும் வந்து இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய பிரசன்ஸ் வந்து வெரி வெரி வேல்யூபிள் பிரசன்ஸுங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த அரிசி எல்லாம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்ததுன்னு சொல்லினாக்கா ஒவ்வொன்றுலயும் ஒவ்வொரு கிலோ கிடைச்சதுன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷங்க. அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தீங்களாக்க உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். நன்றி சார். நிச்சயமா கிடைக்கும். தேங்க்யூ சார். நன்றி. வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம். பத்மாவதி பேசுறேங்க ஐயா. ரொம்ப எக்ஸலன்ட் ஐயா. காலை சக்கரம் டீம் ஐயா, நீங்க சொன்னது எல்லாம் ரொம்ப பயனுள்ள தகவல். ஆனா இது என்னன்னா, மக்கள் கிட்ட அடிக்கடி இந்த மாதிரி பேசினாதான் விழிப்புணர்வு ஏற்படும். ஃபர்ஸ்ட் நம்பர். ரெண்டாவது ஐயா, என்னன்னா விலை அதிகம். ஆனா இது உற்பத்தி பண்ணும்போது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ரசாயன உற்பத்தி விவசாயிகளுக்கு பயங்கர சவாலா இருக்கு. உற்பத்தி பண்ணும்போது கண்டிப்பா காசு அதிகமா தான் இருக்கும். ஆனா நம்ம ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய இதே வராது. ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க இன்னொரு விஷயம் சொன்னீங்க. அதாவது சில இது சாப்பிட்டா ஜலதோஷம் பிடிக்கணும். அதாவது பாரம்பரிய அரிசிகள் சாப்பிடும் போது உடல் கழிவு வெளியே வரும்போது உங்களுக்கு ஒரு துன்பத்தை கொடுத்துதான் வெளியே வரும். நம்ம அந்த புரிதல் இல்லாம நாம அதை நிறுத்தக்கூடாது இல்லைங்க ஐயா? உடல் இருக்க கழிவுகள் எக்ஸாம்பிள் சொன்னாங்க, நம்ம நாட்டு சோக்காய் சாப்பிட்டா சளி பிடிக்கும். சளி பிடிக்கும் போது கழிவுகளை வெளியே எடுத்துக்கிட்டு உடல்ல ஒரு நோய் ஒரு பிச்சுன்னா கழிவுகள் வெளியே வருதுன்னு அர்த்தம். நம்ம அதனுடைய புரிதல் இல்லாம அதை நிறுத்தக்கூடாது இல்லைங்க ஐயா? ஐயா, பவானி அரிசி வந்து நம்ம பாரம்பரிய அரிசிங்களாங்க ஐயா? என்னமா பவானி பாரம்பரிய அரிசிங்களாங்க ஐயா? பவானின்றீங்களா? ஆமாங்க. பவானியும் நம்மளுடைய நீண்ட காலத்துக்கு முன்னாடி அது ஒரு ஒட்டுதான். ஏன்னா வந்துட்டு பவானி, அம்பாசமுத்திரம், வெள்ளை பொன்னி போன்ற ரகங்கள்லாம் ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து ஒட்டு செய்யப்பட்ட ரகங்கள். அதுல நிச்சயமா கொஞ்சம் சத்துக்கள் இருக்கும். இப்ப வர வர இப்ப ரீசெண்டா கண்டுபிடிக்கக்கூடிய நல் ரகங்கள் தான் ரொம்பவே சத்து குறைபாடு உள்ள, ரொம்ப மரபு மாற்றப்பட்ட ஒரு அரிசியாக இருக்கு. ஆனா பவானி போன்ற அரிசிகள் வந்து இந்த மரபு தன்மையோட இருக்கிறதுனால நிச்சயமா பயன்படுத்தலாம். நம்மளோட அரிசி வந்து நாம மில்லுலதான் கொடுத்து அரைக்கிற மாதிரி சுச்சுவேஷன் நம்ம கால சூழ்நிலை தவறுதாங்க ஐயா. அதுல என்ன ஆகுதுன்னா, இப்போ அவங்க விளைச்சல் கம்மிங்கிறதுனாலயா இல்ல நெல்லோட தரமான்னு தெரியலங்க ஐயா, சீக்கிரமா பூச்சி பிடிச்சு எல்லாம் நம்ம எல்லாம் செல்லாகும்போ அது வேக்காடு கம்மின்னு எடுத்துக்கணும். அது நல்லா ரகம். அதாவது இது குறிப்பா வந்து இந்த பாரம்பரிய அரிசிகள் வந்து ஏன் வந்து விலை கூட இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே நம்ம மரபு அரிசி ரகங்கள் வந்து ரொம்ப உயரமாக வளரக்கூடியது. எந்த விதமான ரசாயன இடுபொருள்கள் அதை எடுத்துக்கிட்டாலும் அதனாலே அது வந்து சிறப்பா ரொம்பலாம் அதிகமா விளையாது. அது இயல்பா எவ்வளவு விளையுதோ அந்த அளவுக்கு அது விளையும். ஒண்ணுங்க. ரெண்டாவது, முற்றிலுமா நம்ம இயற்கை முறையிலேயே இதை செய்ய வேண்டிய ஒரு காரணத்தினால ஆள் செலவு வந்து நிறைய மேனுவலா நிறைய ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது களை எடுக்கிறது, நடுறது, நீர் பராமரிப்பு எல்லாமே வந்து நமக்கு ஒரு அதிகப்படியான செலவுகள் இருக்கும். அதே போல வந்துட்டு இந்த அரிசிகளை வந்து நம்ம சாதாரணமா எல்லா மில்லுலையும் அரைக்க முடியாது. அதுக்குன்னு பிரத்யேகமா இருக்கக்கூடிய மில்லுக்கு, அதாவது ஸ்டெல்லருன்னு சொல்லக்கூடிய அந்த ரப்பர் மிஷின் இருக்கக்கூடிய இடங்களுக்கு தான் நம்ம போய்
அதை வந்து நம்ம செய்யணும். அதே போல கையிருப்பு வைக்கணும். உடனடியா அரைச்சி இதை எதுவுமே அரிசி ஆக்க முடியாது. இப்ப சீரக சம்பான்னு பாத்தீங்கன்னா அந்த அரிசியை நம்ம உற்பத்தி பண்ணி 6 மாசம் இருப்பு இருந்தா மட்டும்தான் அந்த அரிசியை வந்து நம்ம அரிசி ஆக்கினா மருத்துவ குணத்தோட இருக்கும், சுவையா இருக்கும், தரமான அரிசியா கிடைக்கும். அது போல ஒரு 6 மாசம் இருப்பு வைக்கணும். இந்த மாதிரி பல்வேறு சிக்கல்கள் வந்து இந்த இயற்கை வழி வேளாண்மை செய்யறப்ப இருக்கு. அதனாலதான் இதனுடைய விலையும் கூட இருக்கு. ஆனா நிச்சயமா இதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த விலை என்பது நம்ம ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயத்த வந்து நமக்கு கொடுக்கும். அதனால வந்து விலைங்கிறத வந்து நம்ம பொருட்படுத்த வேணாம். அது விலைங்கிறத பொருட்படுத்தாம கிடைக்கிற பட்சத்துல அவங்க வாங்கி சாப்பிட்றதுதான் வந்து ஒரு நல்ல செயலா இருக்கும். நான் ஒரு விவசாயிங்கிறதுனால அது எனக்கு அது புரியுது. ரொம்ப நன்றி. என்னன்னா நம்ம கொண்டு அரைக்கிற ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, அவங்க வந்து ஒரு நெல்லையே 3 ஊரல் போட்டு ஜிப்சம் மண்ணு போட்டு ஊற வைக்கிறாங்க. ஒரே தண்ணியில வாரக்கணக்குல மாசக்கணக்குல மாத்துறது இல்ல. அதுலயே நெல்லை மாத்தி 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 போட்டு வேக வச்சு கொடுக்குறாங்க, பாலிஷ் பண்றாங்க, நிறைய உள்ள சேர்க்கறாங்க. மக்களுக்கு அதெல்லாம் தெரியுமா? நீங்க அது விலை கம்மின்னு வாங்குறாங்க. பட் அது உண்மையில தெரிஞ்சுன்னா ஒரு ஒரு மில்லுக்கு போய் பார்த்தாங்கன்னா வாங்க மாட்டாங்க. ஐயா எனிவே இதெல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வு வரணும். ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். மறுபடியும் நன்றி சொல்றேன். வாழ்க வளமுடன். நன்றிங்க. ஐயா வணக்கங்கய்யா, இனிய காலை வணக்கங்கய்யா. நாங்க சேலத்திலிருந்து பேசுறேங்க ஐயா. வணக்கம். வணக்கம். தங்களுடைய பதிவு வந்து நல்லா இருந்ததுங்கய்யா, ரொம்ப சந்தோஷம். இப்ப எனக்கு ஒரே ஒரு டவுட்டுங்கய்யா, இந்த காலையில இட்லி செய்யலாம்னு சொல்லிட்டு அந்த அரிசி சொன்னீங்க ஒரு 4 வகைகள். இப்ப அதுல கிடைக்கிறது ஒரு 2 வகை கிடைச்சதுன்னா 2ஐயும் கலந்து இட்லி சுட்டுக்கலாமா, இட்லி சுட்டு சாப்பிடலாமா அப்படின்னு? உங்களுக்கு ஒண்ணு இல்ல காட்டியான மட்டும் தான் கிடைக்குதுன்னா அதை மட்டும் பயன்படுத்துங்க. இல்ல ஒரு 5 வகை கிடைக்குதுன்னா அதை மட்டும் பயன்படுத்துங்க. அது எல்லாமே கலந்துக்கலாம், அதனால ஒன்றும் தவறு இல்லைங்களா? நிச்சயமா தப்பு கிடையாதுங்க. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. நான் செய்து சாப்பிட்டு பார்க்குறேங்க ஐயா. நன்றி. வணக்கம் ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா மிகவும் பயனுள்ள தகவலா இருந்தது ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. தொடர்ந்து நீங்க பயணிக்கணுங்க ஐயா. நிறைய விஷயங்களை எங்களுக்கு சொல்லணுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. வாழ்க வளமுடன். ஐயா அந்த இட்லிக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த 4 விதமான அரிசிகளை கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் கொஞ்சம். அதாங்க இப்போ காலை பொழுதுல வந்து நம்ம அந்த இட்லிக்கு தோசைக்கெல்லாம் பயன்படுத்துறது வந்து மாப்பிள்ளை சம்பா, காட்டு யானம், கருங்குருவை. ஆமா கருங்குருவை. சரிங்க. பூங்கார், சுள்ளக்காய். என்னதுயா? சரி நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா. நன்றிங்க. அனைவருக்கும் நன்றி. ஐயா வந்து திருப்பி நமக்கு வந்து பயணிப்பாங்க, தொடர்ந்து பயணிப்பாங்க. ஏன்னா ஐயா வந்து இன்னைக்கு வந்து 2 ப்ரோக்ராம் இருக்கு சொல்லிட்டாங்க. காலைல ஒரு நேரம் டைம் கேட்டேன். இல்ல நான் 2 ப்ரோக்ராம் போகணும், காலை வேலைங்கிறதுனால நமக்கு இந்த டைம் கொடுத்துருக்காங்க. அவங்க 7 மணிக்கெல்லாம் இன்னொரு ஆளை வந்து பிக்கப் பண்ணிட்டு அவங்க வெளியூர் போக வேண்டியது இருக்கு. எல்லா வாழ்வியல் சம்பந்தமான இயற்கை அரிசி சம்பந்தமான விஷயங்களுக்கு தான் அவங்க பயணிச்சிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு ஒரு டைட்டான நேரத்திலேயே நமக்கு வந்து நேரம் ஒதுக்கி இன்று காலை வேளையிலே நமக்கு ஒரு அருமையான அற்புதமான பலவிதமான கருத்துக்களை இன்றைய சூழலில் உள்ள முக்கியமான வியாதிகளுக்கு வந்து அரிசி தான் காரணங்கிறத வந்து இன்னைக்கு மக்கள் புரிஞ்சுக்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா வந்து நம்ம பாலிஷ் பண்ண அரிசியை தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்கிறத வந்து இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும். ஐயா வந்து பாத்தீங்கன்னா 300 ரகம் இன்னைக்கு லட்சக்கணக்குல வந்து 3000 நம்ம தமிழ்நாட்டுல இந்தியாவில இருக்கிறதுல வந்து 3000 ரகத்துல வந்து 300 ரகத்தை வந்து அவங்க மீட்டெடுத்து செஞ்சிட்டு இருக்காங்கன்னா இன்னைக்கு வந்து பெரிய விஷயமா இருக்குது. ஐயா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதாவது இதுக்காகவே அவங்க வந்து தன்னோட இதை அர்ப்பணிச்சு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதுவும் இல்லாம தமிழ்நாடு ஃபுல்லா போய் இந்த வந்து எல்லாருக்கும் வந்து பரப்புரை செஞ்சு இன்னைக்கு வந்து இயற்கை வேளாண்மை விவசாயத்தை வந்து பெரிய அளவுல கொண்டு வர்றதுக்கு வந்து அவங்க வந்து மெனக்கட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்மளோட சார்பா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்திலே இந்த பொழுதிலே இந்த நேரம் ஒதுக்கி எங்களுக்காக இவ்வளவு பெரிய விஷயங்களை கருத்துக்களை கூறிய ஐயாவிற்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு இனிவரும் காலங்களில் தொடர்ந்து அவர்கள் நம்மளுடன் பயணிப்பார்கள். அதாவது டைம் கிடைக்கிறப்ப நம்ம வந்து அவங்க வந்து நம்ம பயன்படுத்திக்கலாங்கிறது நம்மளோட விஷயம். தொடர்ந்து பயணித்து இருக்கக்கூடிய அரிசி ரகங்களை பத்தி ஒவ்வொரு அரிசி ரகங்களை பத்தி நமக்கு விளக்குரை கொடுத்து
நமக்கு ஒரு வாழ்வியல் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு அவங்க வந்து ரெடியா இருக்கிறாங்க. அதை நீங்க எல்லாருமே பயன்படுத்திங்க. ஒவ்வொரு கருத்தையும் அவங்க சொல்ல நீங்க இப்ப பின்குறிப்பு எடுத்துங்க. இன்னைய காலகட்டத்துல வந்து நானும் அவங்க வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணி நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். அதனால வந்து ஐயாவை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு எல்லா விஷயங்களையும் நீங்க கேட்டுக்கிட்டு வரும் நிகழ்ச்சிகள்ல வந்து உங்களுக்கு வந்து அருமையான பதிவுகளும் அற்புதமான கருத்துக்களையும் நமக்கு வழங்க உள்ளார்கள். இன்று நம்முடன் இணைந்து நமக்கு சிறப்புரையாற்றி சிறப்பித்த காரைக்கால் எம் பாஸ்கர் ஐயா அவர்களை மீண்டும் ஒரு முறை நமது குழுவின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. மற்றும் இன்று நமக்கு இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து தொகுப்பாற்றிக் கொண்டிருக்கும் ஐயா கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும் பூங்கொடி கண்ணப்பன் அம்மா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் காரைக்கால் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி, இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பிரைட் சங்கத்திற்கும் மற்றும் ரோட்டரி சங்கத்திலிருந்து இணைந்து நம்முடன் இன்று பணியாற்றி கொண்டிருந்த அனைத்து நல்வுள்ளங்களுக்கும், வெளியிலிருந்து ஆதரவு அளித்துக் கொண்டு நமக்கு சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நாளை சந்திப்போம் என்று விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம். பாஸ்கர் ஐயாவுக்கு நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க, அருமையான தகவல். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. பாஸ்கர் ஐயாவுக்கு நன்றி ஐயா. ரொம்ப நல்ல விஷயங்களை பகிர்ந்தீங்க. நன்றிங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். காலை சக்கரமுக்கு நன்றி. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அனைவருக்கும். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன்.